ஹலோ எவரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபைனான்ஷியல் அட்வைசர் கான்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிட்டி அட்வைசர் கிடையாது. ஓகே, ஃபைன். அண்ட் டேரக்டாக இன்னைக்கான லெவல்ஸ்குள்ளே போயிடலாம். அண்ட் இன்னைக்கு மார்க்கெட் வந்து டேரக்டாக ஹியூஜ் கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்க மாட்டேன். ஓகே. அண்ட் நாளைக்கான லெவல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகுன்ற விஷயம் பார்த்துடலாம். அண்ட் கேப் ஃபில்லிங் பாசிபிள் இருக்கா அதையும் பார்த்துடலாம். அண்ட் இன்னைக்கு நான் மெம்பர்ஷிப்ல கொடுத்த லெவல்ஸுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஆனால் மெம்பர்ஷிப்ல என்ன லெவல்ஸ்னா எக்ஸாக்டா அந்த பேட்டர்ன் பிரேக் அவுட். ஆனால் அந்த அந்த ட்ரேட் நான் எடுக்கல. ஏன்னா நான் லோல வந்துட்டுக்கு அப்புறம் கால் ஆப்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதில் தான் அந்த லெவல்ஸ் நான் எடுத்துருந்துருக்க மாட்டேன். ஓகே, ஜஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ண ஒரு ஐடியா கிடைக்கும், மெம்பர்ஷிப்போட ஐடியா. இப்போ டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, மெம்பர்ஷிப்ல நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட அப்டேட்ஸ் குடுத்துருப்போம். இப்போ டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்ச்ல சப்போர்ட் இந்த ஜோன் நான் கிரீன் ஜோன் டிரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த கிரீன் ஜோன் நமக்கு டைரக்ட்டா சப்போர்ட்டாவும் ஆக்ட் ஆகும், ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். அண்ட் இதுல வந்து 50 மினிட்ஸ் க்ளோஸ் அண்ட் கிராஸ்ன்னு ஒண்ணு குடுத்திருப்பேன். க்ளோஸ் அண்ட் கிராஸ் குடுத்தோனே, நமக்கு டைரக்ட்டா பேட்டர்ன் பிரேக் அவுட், க்ளோஸ் அண்ட் கிராஸ் குடுத்து நமக்கு நல்லா ஃபால் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் டார்கெட் அப்டின்னா எங்க வச்சிருந்திருப்பாங்கன்னா, இங்க தான் டார்கெட். ஒரு 60-70 பாயிண்ட்ஸ் தான் கேப்சர் பண்ணியிருப்போம். ஏன்னா, இன்னைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே பெரிய அளவுக்கு மார்க்கெட் வந்து நான் லைக் இந்த லோ தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். என்னோட எக்ஸ்பெக்டேஷனே தான். பெரிய அளவுக்கு ஹைல போகும், லோல போகுன்ற கான்செப்ட்ல நான் இன்னைக்கு ட்ரேட் எடுக்கல. லோவர் பாயிண்ட்ஸ் அத தான் இன்னைக்கு நான் ஸ்கேல்பிங்ல ட்ரேட் நான் க்ளோஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? அதான் மெம்பர்ஷிப்போட அப்டேட்ஸ் இன்னைக்கு. அண்ட் நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகும்? அந்த கேப் ஃபில்லிங் பாசிபிள் இருக்கான்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த HDFCயோட கான்செப்ட்ட நீங்க ஏன்னா இன்னைக்கு HDFC பேங்க் வச்சு தான் இன்னைக்கு ட்ரேட் நான் எடுத்திருந்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, இங்க ரிஜெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இங்க ரிஜெக்ஷன் எடுக்கும்னு பார்த்தேன். ஆனா எனக்கு இங்கவே க்ளோஸ் அண்ட் கிராஸ் கன்ஃபர்மேஷன் குடுத்துருச்சு. அதனால இங்கவே லைக் ஸ்கேல்பிங் டச் பண்ணும் ஸ்கேல்பிங் நான் ட்ரேட் எடுத்து நான் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஏன்னா இங்க நமக்கு ரிவர்சல் குடுத்திருக்கு. அதே சேம் ரிவர்சல் நமக்கு சார்ட்லயுமே குடுத்திருக்கும். நீங்க பேங்க் நிஃப்டியோட சார்ட். அதான் உங்களுக்கு என்னன்னா, இந்த இடத்துல பேட்டர்ன்குள்ள வந்துருச்சு பாருங்க. என்னோட வியூ என்னன்னா, திருப்பி மார்க்கெட் வந்து லைக் இந்த இடத்துல நமக்கு கொஞ்ச நேரம் கன்சல்டேஷன் எடுக்கணும்னா, திருப்பி டச் பண்ணி மார்க்கெட் வந்து இந்த ஹை வரைக்கும் போக பாசிபிள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் அதே போல பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி நாளைக்கான நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் என்னன்னா, இந்த லோ நாளைக்கு உடைக்குது. எக்ஸாக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 55,731 ஜோன் நாளைக்கு நமக்கு கட் ஆகுது அப்படின்னா, இங்க ரீடெஸ்ட் எடுத்தா ஈஸியா வந்து இந்த லோ வரைக்குமே மார்க்கெட் ஃபால் ஆயிடும். 55,586 என்ற ஜோனும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 55,568 என்ற ஜோனும் 55,496 என்ற ஜோன் நாளைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். மேபி அந்த க்ளோஸ் அண்ட் கிராஸ் டிபெண்ட் பண்ணி தான். மேபி நமக்கு HDFC பேங்க் நமக்கு நல்லா ரியாக்ட் ஆகுது அப்படின்னுச்சுன்னா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். லைக் மார்க்கெட் வந்து நாளைக்கான சினாரியோ மேபி லைக் ஸ்லோவா ஃபால் ஆகுது அப்படின்னா இங்க இருந்து நமக்கு ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல லைக் ஃபாஸ்ட்டா ஃபால் ஆகுதுன்னா இந்த லோல இருந்து ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா இந்த ஜோன்ல நாளைக்கு நம்ம கால் ஆப்ஷன் சைடுல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்க்கெட் இங்க இருந்து நமக்கு மொமெண்டம் குடுத்து மேல போகும். இல்ல நமக்கு டைரக்ட்டா இங்கேயே நியூட்ரல் ஓப்பன் ஆகுது. ப்ரோ புட் ஆப்ஷன் எங்க போலாம்னா, இந்த 55,975ன்ற ஜோன் நாளைக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஆக்ட் ஆகும். என்னன்னா, இப்போ இதோட ப்ரீவியஸோட ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி இந்த பாயிண்ட்ல நமக்கு மல்டிபிள் டைம் நமக்கு நல்ல ரெசிஸ்டன்ட் எடுத்திருக்கு. அப்ப இந்த 55,975ன்ற ஜோன் நமக்கு நாளைக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனா ஆக்ட் ஆகும். நல்லா நோட் பண்ணி பாருங்க. இந்த ஜோன் நாளைக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனா நமக்கு ஆக்ட் ஆகும். இது கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கோங்க. ஓகே. இந்த லெவல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இதுக்கு மேல போச்சுன்னா 56,900 56,100 அதுக்கு மேல தான் கால் ஆப்ஷன் பிளான் பண்ணா அதுக்கப்புறம் அங்க இருந்து நமக்கு செல்லிங் பிரஷர் தான் அதிகமா இருக்கு. ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன்னா 55,975 ஜோன் 55,826 வந்து நமக்கு நாளைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனா ஆக்ட் ஆகும். ஓகே. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லெவல்ஸ் எல்லாமே மார்க்கெட்ல ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாவும் ஆக்ட் ஆகும். ஓகே. அதே போல நிஃப்டியோட லெவல்ஸ் என்னன்னா, நியர்பை நெறைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு நிஃப்டில பொறுத்தவரைக்கும். நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் என்னன்னா, இந்த இடத்துல நீங்க லோ டைம் ஸ்கேல்பிங் போறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைக் நீங்க லோ டைம் ஃப்ரேம் நீங்க மாத்திட்டு, இந்த ஹை டு லோ வந்து நீங்க லைக் ஸ்கேல்பிங் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் பிரிஃபர் பண்ண மாட்டேன். ஓப்பன் மார்க்கெட்ல ஸ்கேல்பிங் பிரிஃபர் பண்ண மாட்டேன். மேபி அது ஒரு ஒரு 1:00 அதுக்கு மேல போகுதுன்னா ஸ்கேல்பிங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் லாங் ட்ரேடே வெயிட் பண்ணுங்க. இப்ப நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் 24,969 வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனா எக்ஸ்பெக்ட் பண்றேன். இல்ல நமக்கு நாளைக்கு ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் ஆகுது. 24,000
840யும் 850ன்ற ஜோன் நாளைக்கு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இங்க பிரேக் அவுட் குடுத்து, இங்க நமக்கு திருப்பி ரீடெஸ்ட்டா எடுத்து என்னன்னா கேப் ஃபில்லிங் பாசிபிள் இருக்கு. கேப் ஃபில்லிங் கான்செப்ட் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, எங்க இருக்கும் அப்டின்னா, எக்ஸாக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச். 24,668 வந்து நாளைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். மேபி இங்கலாம் ட்ரேட் எடுக்கல விட்டுட்டீங்கன்னா, இந்த ஜோன்ல இருந்து நாளைக்கு ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. புரியுதுங்களா? இந்த ஜோன் எல்லாமே. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல் சொல்லியிருப்பேன். ஓகே. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லாருக்குமே போய் ரீச் ஆகும். லெவல்ஸ பார்த்து ட்ரேட் எடுப்பாங்க. ஓகே. அண்ட் நாளைக்கான அனலைசிஸ் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்.